அம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை அன்பர்கள் கேட்டதுக்குள்ளதாக நான் அந்த பதிவை கொடுக்குறேன். சூரிய சுக்கிரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, எப்படி சனி செவ்வாய் சேர்க்கையினுடைய காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் ஒரு பெரிய கர்ம தோஷத்தை குறிக்குமோ, இந்த சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை சரிசமமாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்குள்ளேயே ஒரு ஈகோவுக்குள்ளேயே நீ பெருசா நான் பெருசாங்கிற ஒரு அமைப்புக்குள்ளேயே வச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நினைவாக சொல்லப்படக்கூடியது சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை. யாருடைய ஜாதகத்திலலாம் சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கோ அவங்களுடைய லைஃப்ல அவங்க குடும்பத்தில் பாருங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஈகோ பிரச்சனை ரொம்ப தலையெடுத்தாடும். ஸோ இவங்க சொல்றதா அவங்க கேட்டாகணும்னு அவர் பேசுவார், அவங்க சொல்றதை இவர் ஏற்றுக்காம இவர் ஈகோவில் பேசிக்கிட்டு இருப்பார், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூரியங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ சூரியன் சுக்கிரன் களத்தில் இருந்து இப்போ இவங்க களத்திரத்தில் இருந்து கல்யாணம் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஏன் அப்படி நடக்கணும்? அப்போ எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு தெரியாதா? நீங்கள் என்ன அப்படி ஆர்டர் போடுறீங்க? அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி பேசவும், அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா? போக மாட்டியா? அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி பேசுவோம். இப்படி 2 பேருக்கும் முரண்பாடான விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறவு முறைன்னு கூட சொல்லலாம். எப்பயுமே இந்த சூரியன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கிரகமும் ஒரு பாலியல் கிரகமும் 2ம் சேரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஒரு உணர்ச்சிகள் ஆனது கொல்லப்படக்கூடிய அமைப்பு. அதாவது அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு செயல்பட முடியாத ஒரு நிலைன்னு பேரு. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேஷமா இருக்கட்டும், ரிஷபமா இருக்கட்டும், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் எந்த இடத்துல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கிரகமானது சில பேருக்கு அவயோகியா கூட வந்துரும். அவயோகியா அந்த சூரியனும் சுக்கிரனும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதே சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பலம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, 1 தாரம், 2 தாரம், 3 தாரம், 4 தாரம்னு போயிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் சுக்கிரன் ரொம்ப உச்ச வீட்டில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அதிகார தோரணை காமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இவங்களுக்கு தான் பிரச்சனை. என் பரம்பரை அப்படி இருந்துச்சு, என் பரம்பரை இப்படி இருந்துச்சு, நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன்னு சொல்லி இவங்க பேசக்கூடிய அமைப்பு. நான் அந்த மாதிரி வளர்ந்தேன், நான் இந்த வீட்டில் நான் இந்த மாதிரி வளர்ந்தேன், நான் இவங்க படித்தேன்னு சொல்லி இவர் பேச, இது 2மே ஒரு பஞ்சாயத்திலேயே போய் ஈகோலேயே கொண்டு போய்விடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் இந்த உறவு முறைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இவருடைய குணமும் பொருந்தி வருதாங்கிறது பார்க்கும். அது குணப்பொருத்தம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குணப்பொருத்தத்துக்குண்டான ஒரு அமைப்பானது 2 ஜாதகத்திலும் சரிசமமாக இருக்கணும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வரணும். அதான் அங்கே விஷயம். ஏன்னா அந்த சுக்கிரன்கிறவன் பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரம், பாலியல், காமம், உணர்ச்சி இப்படி கொண்டு போகிற ஆள். ஸோ இவன் சூரியன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு, வளர்ச்சி, சமூகம் இப்படி இவர் எடுத்துகிட்டு போகிற ஆள் சூரியன். ஸோ இது 2மே ஒரு இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா 2 பேருடைய அமைப்பு நல்லா இருந்தால் தான் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் கிராண்டாக கல்யாணம் பண்ணி பெருசாகி கடைசியில் 2ஆம் மாதத்தில் போய் ஏதோ ஒரு வகையில் அது டைவர்ஸு பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் டிகிரியில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் சுக்கிரனுடைய அந்த சேர்க்கை மனக்கிளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தன்மை எரிந்து போகக்கூடிய தன்மையானது. இதனால் சுக்கிரன் அதன் முழு நேர்மறையான பண்புகளை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துடும். ஸோ அப்போ இதெல்லாம் எந்தெந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை 1ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு நல்ல இணைப்பாக சொல்லப்படக்கூடியது. ஆனால் அங்கே நல்ல தோற்றம், கவர்ச்சிகரமான ஆளுமை, நல்ல அறிவு, படைப்புத்திறமையில் நிபுணத்துவம், உறவுகளை பராமரிப்பதில் சிறந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எல்லாம் ஆசீர்வதிப்பதாக சொல்லப்படக்கூடியது. 2வது வீட்டில் இருக்கும் பொழுது இந்த இணைப்பால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிதி முன்னேற்றம் நிலையை குறிக்கக்கூடியது. நீங்கள் பொருள் சார்ந்த வசதிகளையும் உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு வரக்கூடிய அமைப்பு, நல்ல பிடிப்பு, அதாவது ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய அமைப்பு, கேட்பவர்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்பாக உங்கள் பேச்சு இருக்கும். 3ஆம் வீட்டில் சூரியன் சேர்க்கை இருக்கிறவர்களுக்கெல்லாம் முயற்சி, தைரியம், மன வலிமையை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் போட்டியாளர்களை எல்லாம் வெல்வதற்கு துணிச்சலான முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புகளை எல்லாம் முயற்சிகள் மூலமாக வெற்றி பெற வைப்பது. 4ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரனுடைய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஞானியாக இருக்கக்கூடியது, உங்களுடைய சிந்தனை செயல்பாட்டில் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பது, அதே மாதிரி உங்களை பற்றி அறியப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை பற்றி வெளியில் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பெருமையை பற்றி நினச்சிக்கிறது, உங்கள் திறமையால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறனை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. நம்ம இப்படிலாம் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிற மாதிரி. 5ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருப்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா காதல், விருப்பத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பு.
மறுபுறம் இந்த இணை வந்து அந்த நபரை மற்றவருடன் சுயநல அந்த ஒரு சுயநல மனப்பான்மையுடன் அணுகச் செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பானது. 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பெயர், புகழ், அதே மாதிரி இயற்பியலே நீங்கள் போட்டித்தன்மை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. போட்டியாளர்களை விட வெற்றி பெறவும் வாய்ப்பு. மனதில் ஒரு விஷயம் 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டுக்கு கடன் வாங்கிட்டாங்கன்னா காணாம போயிடுவாங்க. அதே மாதிரி ஓவரா கடன் வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவனை நம்பி ஜாமீன் போட்டக்கூடாது. இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம். 7ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வசீகரமான ஒரு அமைப்பு. சீக்கிரமா வந்து அட்ராக்ட் ஆயிருவாங்க. கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது தேட ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கலத்திரத்தில் இந்த சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கையானது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ஒரு குணம் உண்டு. இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த அடக்கி ஆளக்கூடிய அமைப்பு, அதிகார தோரணை குறிக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்மைத்தன்மைங்கிறதுனால அந்த வெடிப்பு அப்படிங்கிறது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த 2 பேரும் இதை வந்து பார்த்து இணைவு தான் பண்ணணும். 8ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இணைவு இருப்பதுங்கிறது பலவீனமான ஒரு அமைப்பாக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நிலை வந்து மோசமா இருக்கும். 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து சிறந்த நிதி சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல தொடர்பு திறன், வசீகரமான ஒரு ஆளுமை தன்மை, அப்புறம் வந்து சுயநலமான ஒரு வழிபாடுகள், மத நம்பிக்கைகள், தந்தையுடன் வந்து நல்ல சமரசம் இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். 10 எடுத்தீங்கன்னா ஒரு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அத சொல்றேன். 10ஆம் வீட்ல சூரியன் சுக்கிரன் இருப்பது ஆரோக்கியம், செல்வம், அந்தஸ்து, நல்ல வணிகம், புத்திசாலித்தனம் இது எல்லாம் குறிக்கக்கூடியது. 11ஆம் வீட்ல சூரியன் சுக்கிரனோட அமைப்பானது உடல் அமைப்பு, நல்ல பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள். 12ஆம் வீட்ல உண்டான அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா, பண ஆசை, பங்குகள், ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தையில வெற்றி, நிதி வாழ்க்கை, செல்வாக்கு இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அமைப்பு. ஆக இந்த 1 டூ 12ங்கிறது பொதுவான விஷயமா சொல்லியிருக்கேன். அப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை 1லேருந்து 12 பாவத்துல எந்த பாவத்துல இருந்தாலுமே, இந்த சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றுருச்சு அப்படிச்சுன்னா, இது தப்பிச்சுது. இல்ல அப்படின்னா, கேந்திரங்கள்லயோ, திருவோணங்கள்லயோ, இல்ல 1லேருந்து 12 அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள்லயோ ஏதோ ஒரு ராசி மண்டலத்துல இந்த சூரியன், சுக்கிரனுடைய இணைவு வந்துருச்சு அப்படின்னாவே, ஸோ அங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களும், அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்மகனும் அவங்களுடைய உறவு முறைகளில் சற்று நிதானமாகத்தான் கையாள வேண்டும். ஈகோவை காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஸோ ஈகோவை காட்டக்கூடிய இடம் உறவு முறைகள் அல்ல, உங்க 2 பேத்துக்குள்ள இல்ல. ஸோ அதனால ஒரு சூரியன், சுக்கிரன் இணைவுள்ள ஜாதகத்தை நீங்க வந்து உள்ள கொண்டு வந்துட்டாலும் சரி, இல்ல தெரியாம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு மேல பார்க்கறதா இருந்தாலும் சரி, அந்த 2 காம்பினேஷனையும் நல்லபடியா கரெக்ட்டா ஒரு ட்ராக்ல கொண்டு போகணும். ஸோ ஏதாவது மனைவியை புரிந்து கொண்டு கணவன் செயல்படணும். கணவனை புரிந்து கொண்டு மனைவி செயல்படணுங்கிறது தான். அந்த விட்டு குடுத்து புரிந்துகிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாயிரும். இல்ல நம்ம எதுவுமே இல்லாம பிளைண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆதிக்கத்த செலுத்த போனோம் அப்படின்னா, பிரச்சனை பெருசாயிரும். ஸோ அத பத்தின ஒரு தெளிவான விஷயத்த அடுத்த பதிவுல வேற என்னென்ன பத்தி பேசுவோம். ஆ அடுத்த பதிவில இதுக்குண்டான பரிகாரங்கள் என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன். சூரியன், சுக்கிரன் வரும்பொழுது எந்த மாரி அமைப்ப ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில தெளிவா சொல்றேன். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.